10,000 ரூபிக்ஸ் கியூப்களால் முதலமைச்சர் ஜோசப் விஜய் உருவப்படம் 30 மாணவர்கள் இணைந்து உலக சாதனை. சென்னையில் உள்ள ஸ்கைஒன் மாலில் 30 திறமையான மாணவர்கள் இணைந்து 10,000 ரூபிக்ஸ் கியூப்களை பயன்படுத்தி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் உலகின் மிகப்பெரிய ரூபிக்ஸ் கியூப் மோசைக் உருவப்படத்தை உருவாக்கி வரலாற்று சிறப்புமிக்க உலக சாதனையை நிகழ்த்தினர். இந்த உலக சாதனை முயற்சி அகில இந்திய கியூப் கூட்டமைப்பு சார்பிலும் அகில இந்திய விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு செயல்பாடுகள் கழகம் இணைந்தும் நடைபெற்றது. காலை 9 மணிக்கு தொடங்கிய இந்த முயற்சி மாலை 5:30 மணிக்கு வெற்றிகரமாக நிறைவடைந்தது. 8 மணி நேரத்திற்கு மேலாக மாணவர்கள் வெளிப்படுத்திய அர்ப்பணிப்பு, பொறுமை, துல்லியம் மற்றும் குழு ஒத்துழைப்பின் பலனாக இந்த பிரம்மாண்ட ரூபிக்ஸ் கியூப் மோசைக் உருவப்படம் உருவானது. இந்த உருவப்படம் அதன் கலை நயம், துல்லியம் மற்றும் தரத்திற்காக பொதுமக்கள், பெற்றோர், ஊடகங்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களின் பாராட்டை பெற்றது. நிகழ்ச்சியின் தலைமை விருந்தினராக மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கடராமன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் அர்ப்பணிப்பு, ஒழுக்கம் மற்றும் குழு ஒத்துழைப்பை பாராட்டினார். மேலும் உலக சாதனை நிகழ்த்திய அனைத்து மாணவர்களுக்கும் அதிகாரப்பூர்வ உலக சாதனை சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். மேலும் தமிழ்நாடு சட்டமன்ற அமைச்சர் கே செங்கோட்டையன், அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் வி ராம்குமார், ஆலந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஹரிஷ், நடிகர் சம்பத் ராம், குழந்தை நடிகர் விதேஷ் ஆனந்த், திரைப்பட தயாரிப்பாளர் நிஷாந்தினி அண்ணாதுரை மற்றும் திருவாரூர் தொகுதி வேட்பாளர் வீரமணி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களின் சாதனையை பாராட்டி எதிர்காலத்தில் மேலும் பல உலக சாதனைகள் படைக்க வாழ்த்து தெரிவித்தனர். இந்த சாதனைக்கு இன்ஜீனியஸ் சாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அமைப்பு அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் வழங்கியது. ICWR அமைப்பின் தலைமை நடுவர் ஆனந்த் ராஜேந்திரன் அவர்கள் அனைத்து விதிமுறைகளின் அடிப்படையில் உலக சாதனை முயற்சியை ஆய்வு செய்து சரிபார்த்து அதிகாரப்பூர்வ உலக சாதனையாக அறிவித்தார். AICF தலைவர் பிந்து பிரியங்கா அவர்களின் தலைமையில் அகில இந்திய கியூப் கூட்டமைப்பு மற்றும் அகில இந்திய விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு செயல்பாடுகள் கழகம் இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்.